சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள A4 தனியார் மருத்துவமனையில் பிறந்த உடனேயே பச்சிளம் குழந்தை இறந்ததற்கு மருத்துவர்கள்தான் காரணம் என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடந்த 20ஆம் தேதியன்று பிறந்த உடனேயே மூச்சு திணறல் ஏற்பட்ட ஐஸ்வர்யா என்ற பெண்ணின் குழந்தை மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட போது இறந்ததாக கூறப்படுகிறது. அதிக எடை உள்ள குழந்தையை சுகப்பிரசவம் மூலம் பிறக்க வைத்து மருத்துவமனைக்கு பெருமை சேர்க்க முயற்சித்ததே இறப்புக்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டினர். ஆனால் குழந்தை பிறக்கும் போதே உடல்நல பிரச்சனையுடன் தான் பிறந்தது என்று மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என் ஒய்ஃப் ஐஸ்வர்யாக்கு இங்க A4 ஹாஸ்பிட்டல் வல்சராக்கம்ல இருந்து பிரசவாக்கம் வரணும். நல்ல ஹாஸ்பிட்டல். இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து இங்க டெலிவரி ஆயிருக்காங்க. அதுவும் நார்மல் டெலிவரி அப்படின்ட்டு இங்க சொன்னாங்க. அது நம்பி தான் வந்தோம். இங்க இவங்க சொல்றதும் வந்து நாங்க நார்மல் டெலிவரி பண்ணுவோம்னு அந்த இதை இன்சிஸ்ட் பண்ணி ஸோ ஓகே நார்மல் டெலிவரி ஆனால் சிசரிங்ல பாப்பாக்கு அப்புறம் ஒய்ஃப்க்கு அப்புறமா லாங் டேர்ம்ல வலி எதுவும் இருக்காது, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ட்ரஸ்ட்ல இங்க வந்தோம். ஆனா அந்த மாதிரி இல்லைங்க. இவங்க கிட்ட தாங்க ஒரு லாஸ்ட் ஒரு 9 மந்த்ஸா வந்து இவங்க கிட்ட தாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எல்லா ஒரு ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், குரோமோசோம் டெஸ்ட், இவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே க்ரோத் ஸ்கேன்ல இருந்து எல்லாமே இங்க தாங்க பண்றது. எல்லா டைமும் பாப்பா நல்லா இருக்குன்னாங்க. ஹெல்த்தியை விட ரொம்ப பெட்டராகவே இருக்குன்னாங்க. சரி ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு 16th வந்து ஆகஸ்ட் 16 லாஸ்ட் ரிவ்யூக்கு போனோம். ரிவ்யூக்கு போனா பாப்பா கொஞ்சம் சப்பியா இருக்கு அப்படின்றாங்க. இது சப்பின்றது 4th மந்த்லயே சொல்லிட்டாங்க, 4th 5th மந்த்லயே சொல்லிட்டாங்க. அப்ப ஏதாவது பண்ணுமானா இல்ல ஒன்றும் பண்ண தேவையில்ல எல்லாம் ஓகே தான், நார்மலா சுகர் டேட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அதுக்குன்னு சில டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதை தாண்டி எதாவது பண்ணலான்னு பார்த்தா இல்ல இதெல்லாம் ஒன்றும் நீங்க அடிஷனலா பண்ண தேவையில்ல, நீங்க இருக்க மாதிரியே இருக்கலாம் அப்படின்னாங்க. ஏதாவது ப்ராப்ளம் இல்லைனாங்க. 16th அப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு பாப்பா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 4 kg கிட்ட இருக்காங்க. இது +or- 400 grams இருக்கலாம். 4 kg கிட்ட பாப்பா இருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன், நீங்க வந்து C செக்ஷன் போகலாம் இல்லை நார்மல் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் கேட்டது இப்போ நீங்க C செக்ஷன் பண்ணுவீங்க, நார்மல் டெலிவரி பண்ணுவீங்க தான் வந்தோம். இப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி வந்து இப்போ ஏதாவது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நார்மல் டெலிவரி வேணா C செக்ஷன் போயிடுங்க அப்படின்னும். இல்ல நார்மல் டெலிவரி ரிஸ்க் இல்ல, ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னா ஷோல்டர் டிஸ்லெக்சியா, பாப்பா வெளில எடுக்கும்போது ஷோல்டர் மாட்டிக்கும், அது ஒண்ணு மட்டும் தான் ரிஸ்க். அதுதான் வேற ஏதாவது ரிஸ்கான்னு கேட்டா இல்ல அந்த மாதிரி வேற எந்த ரிஸ்க்கும் இல்ல, நீங்க பாப்பாவும் சேஃப், அம்மாவும் சேஃப், நம்ம மற்ற ரெக்கார்டு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாவே இருக்கு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 27 ஆகஸ்ட் டெலிவரி அதுக்குள்ள ஆயிடும். நாங்க பெயின் அப்புறம் இந்த 16th விசிட்டுக்கு அப்புறம் முன்னாடியே போய் பெயின் இன்டியூஸ் பண்ணலாம். நாங்க பெயின் இன்டியூஸ் பண்ணோம், ஒரு நாள் ஃபுல்லா இருந்தோம். வெள்ளிக்கிழமை காலைல 22nd பாப்பாக்கு வந்து ஒய்ஃப்க்கு வந்து பனிக்கூட உடஞ்சி இதாகுது. அப்புறம் அங்க ஒரு 2 hours மேல லேபர் ரூம் கூட்டு போறாங்க, அங்க இருக்காங்க, ஃபுல்லா பண்றாங்க. பாப்பா பிறக்குதுங்க. பாப்பா பிறக்கிற வரைக்கும் பாப்பாவோட ஹார்ட் பீட்டு எல்லாமே அந்த CTGல காட்டுறோம். நாங்க நேர்ல பாத்துக்கிட்டு இருக்கோங்க. எல்லாமே நல்லா இருக்கு. 150 160 அந்த ரேஞ்சில் இருக்கு. பிறக்கிற பாப்பாக்கு அது நார்மல் தான் சொன்னாங்க அந்த CTG ரிப்போர்ட்ல. அது அந்த CTGல மேல ஃபீட்டல் மூவ்மெண்ட்டும் இருக்கும். பாப்பா நல்லா உள்ள உதச்சிக்கிட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்குன்னாங்க. இது அந்த ரிப்போர்ட் மட்டும் இல்ல, எங்க ஒய்ஃபும் உள்ள ஃபீல் பண்ணாங்க. பாப்பா உள்ள உதைக்கிறது எல்லாமே. பாப்பா வெளில எடுக்கும்போது பாப்பா இறக்குதுங்க. பாப்பா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கு. அடுத்து பாப்பா வெளில எடுக்கிறாங்க, தொப்புள் கொடியை கட் பண்றாங்க, பின்னாடி கூட்டு போறாங்க, என்னவோ பண்றாங்க. எங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்லலை. எங்களை என்ன வெளில அனுப்பிச்சிட்டாங்க, ஒய்ஃப் கிட்டே எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல.